நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க. ஏன் இப்படிலாம் நடந்தது, எதனால, ஏன் எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படின்னு பல கேள்விகள், பல குழப்பங்கள். இந்த மறக்க முடியாத சம்பவம் இன்னும் வரைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கா? மர்ம தேசம் நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்ம தேசம். என்ன நடந்தது திருமதி ரதி? ஓகே, நான் முன்ன சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். NUHல வந்து டாக்டருக்கு வந்து ஹெல்ப், ஒரு போர்ட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, நானு டாக்டர், கொஞ்சம் போர்ட்டரிங் பீப்புள் எல்லாமே வந்து அந்த பேஷண்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெச்சருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப நான் அந்த பொண்ணு கையை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வைக்கும் போது எனக்கு தெரியும் அந்த பிள்ளை இறந்துருச்சு, அந்த பிள்ளை லைஃபா இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு நான் டாக்டர் சொன்னாங்க, இல்ல நம்ம ஒரு எமர்ஜென்சி தள்ளிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு. அப்ப நான் என்னோட கிளி கிட்ட சொன்னேன், அந்த பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா இறந்துருச்சு அப்படின்ட்டு அவர் வந்து கேஸ் வைக்கிறதுக்கு கொண்டு போனாங்க. அப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அந்த பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அது வந்து மெயின் பில்டிங்ல இருக்கு அந்த எமர்ஜென்சி. அப்ப மெயின் பில்டிங்ல இருந்து கெமிஸ்ட் விங்க்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன். நடந்து நான் வந்துட்டேன். நடந்து வந்தோடனே பின்னாடி யாரோ என்ன கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஒரு சைலண்டான இடம் மாதிரி இருக்கும். அது பிளட் பெயின் தாண்டி போற மாதிரி இருக்கும். ஒரு யாரோ என்ன கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணோன்னே நான் நினைச்சேன், யாரும் இல்ல, நம்மளோட இது நினைப்பு, நம்ம அழுவாம வேகமா நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மணி ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு வந்து நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம் அது. அப்புறம் நான் படியில இருந்து இறங்கி கீழே வரேன். அந்த அடிப்பட்ட உருவம் அப்படியே அந்த ரத்த காயத்தோட என் அது படி ஏறி மேல போகுது. என்ன அப்படியே திரும்பி பாவமா பாத்துச்சு. எனக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆச்சு உடம்பெல்லாம். என் கூட வந்து உங்க பக்கத்துல வந்து உங்க கையை போட்டு அனுப்பிட்டு, ரதி பாத்தியா, தெரியாத மாதிரி வாங்க நான் சொல்றேன். அவங்க அப்படியே பார்த்துட்ட கையோட அப்படியே அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, வயசானவங்க. ஆனா நான் சொன்னது, அவங்க கேக்குறாங்க, இது யாரு தெரியுதா ரதி, பாரு ரதி, யாரு தெரியுதா, நீங்க தெரியாத மாதிரி வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க வந்து அதை கருதவே இல்லை. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப முடியாம போயிட்டாங்க. எனக்கா வந்து அவங்க கிட்ட நான் சொன்னேன் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு. அதனாலதான் வந்துட்டு ரொம்ப பயமாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போய் பார்க்க எனக்கு 2 வாரத்துக்கு காய்ச்சல் வந்துருச்சு. எனக்கா அது நான் உண்மையா நம்பிட்டேன்ல, அதனால எனக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. நான் 2 வாரம் வேலைக்கு போல. இதுதான் நான் உண்மையா நேராவே பார்த்தது. அது பேயா இல்ல அந்த என்னோட பிரம்மையா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன பிள்ளை அப்படியே நடந்து மேல போனது நான் பார்த்தேன் கண்ணால. ஆனா உங்க பேஷனா வரும்போது அதுக்கப்புறம் நீங்க கேஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணீங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இல்ல, நாங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெச்சருக்கு மாத்திட்டு நாங்க வந்து, அது வந்து டாக்டர்ஸோட வேலை. அது டாக்டர்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க உள்ளுக்கு. நாங்க போர்ட்டரிங் டிபார்ட்மெண்ட்னா பேஷண்ட கொண்டு போறது, எடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி வேலை தான். சோ அந்த பேஷண்ட்க்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க போய் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? இறந்துட்டாங்க. அவங்க பேஷண்ட் இறந்துட்டாங்க உண்மையாவே. அதுதான். ஆனா அதை நேர்ந்து வந்து 11 மணிக்கு போர்ட்டரிங் எமர்ஜென்சி இல்லாட்டி பிளட் பேங்க் போகணும் அப்படின்னா வந்தாக்கா நம்மள கூப்பிடுவாங்க, ரதி அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஜில்லுன்னு ஆயிரும் உடம்பு நம்மளுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கு. என்ன ஆச்சு திரு சுமரேசன்? அன்னைக்கு நாங்க மீன் குடிக்க போற மாதிரி போனோம், எல்லாம் எடுத்து ஜாமா வாடி எல்லாம் எடுத்துட்டு. ஆனா போறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அங்க போறது நல்லது இல்ல அப்படின்னு.
நாங்க நான் அப்பா கிட்ட சொல்லல. நான் சொல்லாம கூட்டிட்டு போயிட்டேன். பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மாதிரி மீன் கிடைச்சதே இல்ல. ரொம்ப ஃபாஸ்டா கிடைச்சு. இப்போ நினைக்கிறதோட ஃபாஸ்டா இருந்துச்சு. எடுத்து அது ஒரு ஆர்வம் தூண்டிருச்சு. அது மீன் கிடைக்க ஆரம்பிச்சோம். அந்த ஆர்வத்துல உருவுரு நாங்களும் பிடிக்க வந்துகிட்டே இருந்துச்சு. வாளியில எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம். சரி ரொம்ப மீன் வந்திருக்கோம், நீ எல்லாத்தையும் எடுத்து அது கண்டா எடுத்து வலையில போடுவோம். நாங்க வலையில எடுத்து போலாம் பாக்குறப்ப வாளியில ஒரு மீன் கூட இல்ல. நாங்க ஏறக்குள்ள ஒரு 10 மீன் குடிச்சிருக்கோம். ஒரு மீன் கூட இல்ல வாளியில. என்ன இது அப்படின்னு அப்பாட சொல்லும், யாராச்சும் வந்திருப்பாங்க, யாரோ திருடி இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க நினைச்சு கூட பாக்கல, என்ன இவ்வளவு இருட்டாயிருச்சு, இடம் அவ்வளவு இருட்டா இருந்துச்சு திடீர்னு. அப்ப டைம் எத்தனை இருக்கும்? டைம் வந்து அப்பதான் ஒரு 3-4 இருக்கும். இடம் ரொம்ப இருட்டாயிருச்சு, மழை வரப்போது போல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்க மீன் பிடிக்க வச்சிருந்த அந்த வலை எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. நாங்க திரும்பி பாக்குறப்பலாம் ஒரு ஜாமான் இருக்கு, திருப்பி இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பயம் உண்டாயிருச்சு, பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் அப்பா கிட்டே சொன்னேன், இல்லப்பா அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, அங்க போவேணா அப்படின்னு. அதான் அந்த மீன் இங்க இருக்குன்னு சொல்லிதான் நம்ம வந்தோம் அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்து சாவி தொலைஞ்சு ரொம்ப நேரம் சுத்தியும் சாவி கிடைக்காம ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க வெளியே வந்து என் கூட்டாளி கான்டாக்ட் பண்ற வரைக்கும் அந்த இடமே எங்களுக்கு ஒரு இருட்டான ஃபீல் தான் இருந்துச்சு. இருட்டா தான் இருந்துச்சு, மழை வர மாதிரி. என் கூட்டாளி அந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு இருட்டு இல்ல. நாங்க எடுத்துட்டு போன ஜாமான் எல்லாமே காண போச்சு. ஒரு ஜாமான் கூட எங்ககிட்ட இல்ல. திரும்பி வரப்ப உடம்பெல்லாம் சரியான வலி. அந்த இடத்த பத்தி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு சேட்டை செய்யற இடம் வந்து, அந்த இடத்துல இருக்க கூடாது, போக கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியும் போறவங்களுக்கு அந்த நடந்துக்கும். உங்களுக்கு எதுவும் நீங்க எதுவும் தப்பிச்சுக்கிட்டீங்க ரத்த காயம் இல்லாம அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, என்ன பைக் சாவியா? காடி சாவி. அப்புறம் சாவி எங்க கிடைச்சது? கிடைக்கவே இல்ல. அப்புறம் கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க கூட்டாளி வச்சு திருப்பி அதை ஸ்பேஸ் ஆகி எடுத்து வர வச்சு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு போனீங்களா? இந்த வரைக்கும் வாழ்க்கை அந்த பக்கம் போகவே இல்லை. இது மர்ம தேசம். என்ன நடந்தது மிஸ் விக்கி? இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆச்சு. அப்பெல்லாம் நான் இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். 2002 ஞாபகம் இல்ல. அப்ப எல்லாம் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து இது வந்து என் நேபர் வீட்டுல நடந்த ஒரு கதை. இது திடீர்னு வந்து என்னோட ஒரு 3 வீடு தள்ளி ஒரு இந்தியன் வீடு இருக்கு. அங்க இருந்து அங்கிள் வந்து கத்திக்கிட்டே வந்தாரு. வந்துட்டு அப்பா வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி என் வீட்டுல வந்து பிரச்சனை, வாங்க, என் ஒய்ஃப் வந்து திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லா அப்பாவும் அம்மாவும் தான் இங்க இருந்து போனாங்க. போயிட்டு அங்க இருந்து ஆண்டிய வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆண்டிய கூட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. வாசப்படிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல அவங்க வீட்டுல வந்து பேய் பிடிச்சிருக்குது, ஸோ ஆண்டியை தான் வந்து அட்டாக் பண்ணி இருக்குது, அதனால ஆண்டியை இறக்கி கூட்டு வந்தாச்சுன்னு. ஸோ ஆண்டியை கூட்டு வந்தோன்னே அந்த இது வந்து ஆத்மா வந்து அவங்களோட மாமியார் வீடு மீன்ஸ் அந்த அங்கிளோட அம்மா உடம்புல பூந்துருச்சு. சரி எதனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 days வந்து ஒருத்தரை போய் பார்க்க போயிருந்தாங்க. அப்ப அங்க போய் பார்க்க போன இடத்துல குறிப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்க வீட்டு ஹால் நடுவுல ஒரு 6 கல்லு கிட்ட இல்லாட்டி 6-7 கல்லோ இல்லாட்டி நடுவுல அந்த மாதிரி ஏதாவது நிறம் மாறுற மாதிரி இல்லாட்டி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. அப்ப அங்கிளும் ஆமா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நான் வந்து ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நான் அதை பாக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 2-3 days வந்து அவரும் வந்தாரு. வந்துட்டு அங்க ஒரு சின்ன ஓமம் மாதிரி வச்சு இது பண்ணி அப்ப அந்த கல்லை வந்து நோண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. நோண்டி பார்த்தா தெரியுது அங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து புதைச்சு வச்சிருந்துருக்காங்க. அங்க மண்டை ஓடு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னு சொல்லி அவரு வந்து அந்த பிரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சு இது பண்ணி பார்த்தோன்னு தான் தெரியுது இந்த இடம் வந்து முன்ன வந்து ஒரு காடு. இந்த காட்டை அழிச்சிட்டு தான் வந்து இந்த வீடு எல்லாம் கட்டி இருக்கிறாங்க.
வீடு கட்டுறப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உயிரை வந்து பலி கொடுத்தாதான் இங்கெல்லாம் இது பண்ணும், எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு சோ ஒரு பிள்ளையோட உயிரை வந்து பலி கொடுத்து கரெக்டா வந்து அங்க புதைச்சிருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து வீடு எதுவுமே கட்டலையா. ஆனா அந்த கட்டுற வாக்குல வந்து கரெக்டா அவங்க வீடு வந்து அங்க கரெக்டா பிக்ஸ் ஆயிருக்குது. சோ அதை எடுத்துட்டு ஆனா அவர் சொல்லிட்டாரு, இத வந்து நம்ம விரட்ட முடியாது, ஆனா வீட்டுக்கு வராம தடுக்க தான் முடியும், இவங்களை ஃபுல்லா அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் வச்சு செஞ்சு அவங்கள வந்து வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அது வந்து கேர்ளா பாயான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் இதுதான் நடந்துச்சு. ஸோ வெளியே அனுப்பிட்டு அதுல இருந்து வந்து அவர் சொல்லிட்டாரு, உங்க வீட்டுல வந்து பாதுகாப்பா மின்னுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் வச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அன்னில இருந்து மின்னுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் ஐயா கோயில வச்சு கும்பிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த பழைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலதான், பட் வந்து அந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்து இன்னும் அங்கேயேதான் இருக்கு, அது வந்து அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. இது மர்ம தேசம். மர்மமான சம்பவத்தை எங்களோட நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்கள் பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. திரு பத்மநாதன், என்ன சார் நடந்தது? இது 2001 நடந்த கதை. நாங்க வந்துட்டு மோசாம் ஷாலேருந்து சிகாமாட்டுக்கு போகணும். அப்ப வந்துட்டு இங்க இருந்து ஒரு ஹவர் பிடிக்கும் எங்களுக்கு அங்க டிராவலிங். அப்ப எங்க மனைவி வந்து மாசமா இருக்காங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வர ராத்திரி 12 மணிக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்துல வந்து ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குது. காலு மேல காலு போட்டு சொங்க போட்டு ஒரு கையில ஒரு கம்பு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. நான் வேகமா வந்துகிட்டு வந்தோன்னே அந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே ஸ்லோ ஆயிட்டேன். இவங்கள எனக்கு பயம், எங்க வைஃப் பாத்துருவாங்கன்னு நான் வேகமா வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே அவங்கள திரும்பி பார்த்தேன். அவங்க ஒண்ணுமே பாக்கல, நான் பாத்துட்டேன். அப்ப நான் காடி வேகமா ஓடிக்கிட்டு போகும்போது அப்படியே ஸ்லோ ஆக்கிட்டேன். எனக்கு மனசுல ஏதோ ஒன்று தோணுச்சு, வேகமா போக கூடாதுன்ட்டு. போய் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், அங்க போய்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல ஆடு அனுபவம் வளர்க்கல, ஒரு 100 ஆடுகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி என் காடியில கடன்னு அடிச்சுக்கிட்டு போகுது. என் காடி அடிச்சுக்கிட்டு போய் நெப்பாட்டி பார்த்தா ஒரே ஒரு ஆடு தான் இருக்கு, மத்த ஆடெல்லாம் காணோம். அத்தனை ஆடு அடிபட்டு ஒண்ணும் ஆகல, காடி மட்டும் லேசா கொஞ்சம் மடங்கி இருக்கு. அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து அப்புறம் என் பின்னால ஒரு கூட்டாளி வந்தாரு. அவரும் என் கூடயே வந்து எனக்கு கொண்டு போய் ஓரமா நிப்பாட்டி நான் நினைச்சேன் இந்த ஆடை எடுக்கலாமான்னு கேட்டாரு அவர். நான் சொன்னேன் இந்த ஆடை தொடாதீங்க, இந்த ஆடை ஒண்ணுமே செய்வேன், இங்க அப்படியே போட்டுருங்க, நம்ம கிளம்ப கொண்டு நான் கூட்டிக்கிட்டு வெளியாயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டி என் மனைவியை பார்த்தேன். அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஏன்னா அவங்க அந்த உருவத்தை அவங்க பாக்காதனால நான் பயந்துட்டேன். அவங்க பார்த்து எதுவும் பயந்துருவாங்களோ ஒண்ணு. அப்புறம் அப்படியே நல்ல மாரி வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஓ, அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு சார்? வயசானவர் ஒரு மாய்கார் மாரியும் சொங்கோ போட்டிருக்காரு, கையில ஒரு துடுப்பு வச்சிருக்காரு. அந்த பாலத்துக்கு, அதாவது பாலம் சைட்ல 2 பக்கம் ஒரு இரும்பு இருக்கும் பாருங்க, அதுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வயசானவரு. நான் பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படி வந்துட்டேன். அப்ப மணி எத்தனை இருக்கும்? மணி ஒரு 12:30 இருக்கும் ராத்திரி. இது மர்ம தேசம். மர்மமான சம்பவம், உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவத்தை எங்களோட நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. வேலை முடிஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்தின் பேரு வந்து புலாக்கேரி, கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புலாக்கேரியில வந்து ஒரு 14 டிவிஷன் இருக்கு, செம்மன் ரோடு. அப்ப ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அங்க போவேன். எங்க அத்தை வீட்டு இருக்காங்க, எப்போதும் தனியா தான் போவேன் வேலை முடிச்சு. அன்னைக்கு போறப்ப வந்து ஒருத்தர் வந்து வயசானவரு, சிலிப்பா போட்டிருந்தாரு, ஷார்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. என்ன உள்ளுக்கு ஏத்திட்டு போயிருங்கன்னு சொன்னாரு பாருங்களேன். நானும் அவர் ஏத்திட்டேன். ஏத்திட்டு எங்கன்னு கேட்டேன். நீங்க போங்க, ஏன் நான் சொல்றேன்னு சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படும், அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு அவர்கிட்ட. ஓகே, அப்ப 7 மணிக்கு மேல ஆச்சு பாருங்களேன். ஏன்னா நான் போற பாதை வந்து காட்டு பகுதி. பொதுவாவே நார்மலாவே 7 மணிக்கு மேலனாக்க இருட்டாயிரும் அந்த காட்டு பகுதியில. இப்ப நானும் போயிட்டு இருக்கேன். அவரு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு என்கிட்ட.
நீங்க எங்க இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்தா அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க அந்த ஒண்டியா எங்கன்னு விட்டுருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுல பிரச்சனையா பையனுங்க வேட்டிட்டானுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாரு. எனக்கு அவரு போக 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த 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 காடு பகுதி இருட்ட ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். அந்த பாதைக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் போக வேண்டிய பாதை வேற, இவர் சொன்ன பாதை வேற பாருங்களேன். நீங்க போனது கார்லயா பைக்லயா? பைக் போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எங்க ஐயா போனோம் அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீங்க போங்க நான் சொல்றேன், கிட்டதான் சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருப்பேன். எனக்கு ரொம்ப உண்மையில பயந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாமே காட்டு பகுதி, ரோட்டெல்லாம் இருட்டாயிருச்சு. திடீர்னு இங்கதாயா அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன். இப்ப மோட்டரை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாரு. எனக்கு பாதையும் தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு அங்கேருந்து. அப்ப அவரை விட்டுட்டு நான் வர ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறேன், சுடுகாடு கிட்டா. ஐயோ எனக்கு உயிரே இல்ல, எனக்கு சத்தியமா சொல்றேன், உடம்பு சிலுக்குது எனக்கு. சரி அப்பதான் சைட் மிரரை பார்த்தேன் பாருங்களேன், ஆளே காணோம் ஒரு மனுஷன். ஐயோ என்னடா அது, சரியா மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு இப்ப நிறைய மனசுக்குள்ளே பிரேயர் சொல்லிட்டு அங்கே பின்னாடி திரும்பியே பாக்கல. அந்த சைட்ல பார்த்தேன் தெரியுங்களா, அது கூட எனக்கு வேற மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. விட்டுட்டு விட்டா போகுதா சாமின்ட்டு மோட்டல வேகமா வந்துட்டேன். அது எப்படிதான் வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டா நான் வர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டேன். அதோட ஆனா அவரு யாரு நானும் விசாரிச்சேன், இது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியல. அவரு அப்படி ஒரு மனசு இருக்காருன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு 2 நாள் காய்ச்சல் படுத்து. அந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கொலை நடுங்கிருக்கும். உண்மையிலே பயந்துட்டேன். ராகாவில் மர்ம தேசம். நம்ம நேர்கள் கடந்து வந்த பல அனுபவங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த சம்பவங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா இதை நீங்க எப்படி சமாளிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மர்மமான சம்பவம் நடந்திருந்தா அதை எங்களோடு நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 036413333. உங்க பேர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்ம தேசம்.